ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்ப்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கிறேன். சிறப்பான நாள் சிறப்பா தொடங்கி இருக்குது. என்னுடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா உங்ககிட்ட எந்த கேள்வியுமே நான் பண்ணல. அதனால இப்படி கேள்வி கேட்க போறீங்க. சரி கேளுங்க. இல்ல பார்த்துருக்கிற நம்முடைய அன்பர்களே வந்து என்ன இந்த பையன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேள்வி கேட்பான், இந்த 2-3 நாளா ஒண்ணுமே கேள்வியே கேட்கலையே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. சரி கேள்வி கேளுங்க கேளுங்க. வயலின் வாசிக்க தெரியுமா? எப்படி நீங்க எனக்கு தெரியாததான் கேட்கணும்னு கேட்டுட்டு வருவீங்க? இல்ல எனக்கெல்லாம் நல்லா வயலின் இல்ல வாசிக்க அது இல்ல, எப்படி வயலே வாசிப்பீங்களா? இல்லைங்க, பேப்பர்ல எழுதி வயலின் அப்படின்னு ஐயோ இயேசுவே. எதுக்குன்னா எனக்கு வந்து ஒரு ஏல கடை, ஏலம் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷாப். ஓகே. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு வயலின் என்ன பண்ணுது, ஏலத்துக்கு வருது. அப்போ ஒருத்தர் சொல்ல இது வந்து அருமை பெருமைகள் தான் சொல்லி இப்படிப்பட்ட வயலின் ஆகும்னு எல்லாம் சொல்லி மானியத்தின் பண்ணி இதெல்லாம் யார் ஏலத்துக்கு எடுக்க கேட்குது, யாருமே என்ன பண்ணல, சொல்லல, பெருசா இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. ரொம்ப பழைய வயலின் இதை போய் என்னத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ரொம்ப ஆர்வம் காட்டல. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா போய் அந்த வயலின் எடுத்து பார்த்துட்டு அழகாக அந்த வயலின் என்ன பண்ணுற இசைக்கிறாரு. அதுல இருந்து ஒரு அற்புதமான இனிமையான இசை என்பது வெளியே வருது. அதை கேட்டோடனே எல்லாருக்கும் ச்சே என்ன ஸ்வீட்டா இருக்குது அப்படின்னு நினைச்சு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப திரும்ப ஏழை விட்ட நீ நானும் போட்டி போட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க. ஸோ நம்மிடம் இருக்கக்கூடிய திறமைகளும் இப்படிப்பட்டதுதான். அதை வெளிப்படுத்தாத வரை யாருக்கும் நம்மளை பத்தி என்ன ஆகாது, நம்முடைய மதிப்பு என்ன, மதிப்பீடு என்ன, நம்ம எந்த திறமை இருக்கு எதுவுமே தெரியாது. ஒன்ஸ் அந்த திறமையை நம்ம வெளியே ரிவீல் பண்ணுகின்ற பொழுதுதான், நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வருகின்ற பொழுதுதான் வா இவ்வளவு திறமையான ஆளா அப்படின்னு சொல்லி எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக நம்மால் மாற முடியும். சூப்பர். இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப அழைதேசன் பார்க்கலாம். ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. சோதனைகள் பறந்தோட, வேதனைகள் கலைந்தோட, என் வாழ்வை நீ காப்பாயே, என் வாழ்வை நீ காப்பாயே. ராஜாவு ராஜாமிக்கே ஐயாயம் வாழ்வின் குறை தீருமே. சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள சிறப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கதையில கேட்ட மாதிரி தான் இன்னைக்கு டாபிக் இருக்க போதா? இல்ல இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப ரொம்ப பிடிச்சமான, அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சில டயலாக் என்ன சிலர் நம்ம கிட்ட பயன்படுத்திருப்பாங்க, இல்ல நாம மத்தவங்க கிட்ட என்ன பண்ணிருப்போம் சொல்லியிருப்போம். அப்படியே நான் டைலாக் உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாம இரு. கண்டிப்பா சொல்லியிருப்போம் இல்லையா? கண்டிப்பா.
ஸோ இல்ல நம்ம கிட்ட வீட்டுல அப்பா அம்மாட்ட போய் ஏதாவது ஹெல்ப் பண்றோம் கேட்டா, ஐயா ராசா நீங்க எதுவுமே உதவியே பண்ணாம பண்ணாம இருக்கிறதா இருந்தாலே எனக்கு எனக்கு பெரிய சந்தோஷம். ஹெல்ப். ஆமா. உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் மட்டும் பண்ணாத. பண்ணாத அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி நாம சில கண்டுபிடிப்புகளை நம்மளோட உதவிக்காக என்ன பண்ணியிருக்கிறோம், கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா எனக்கு அது என்னவா மாறிடுச்சு, உபத்திரவமா உபத்திரவமாக மாறிடுச்சு. மாறிவிட்டது. ஸோ நம்முடைய தேவைக்காக நம்ம டிசைன் பண்ண சில டெக்னாலஜிஸ், சில விஷயங்கள் இன்னைக்கு நம்முடைய நேரத்தை என்ன பண்ணுது, வீணடித்து கொண்டிருக்கிறது. அது என்ன அதான் என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு யாருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் யாருக்கு? பிரைஸ் கோஸ் டு யாருக்கு யாரு அப்படின்னு வாட்ஸ்அப் அதுதானே இருக்கும். சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா உருவாக்கப்பட்டதுக்கான காரணமே என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் பிற மனிதனோடு ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்றோம்னா, அந்த காலத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, லெட்டர் போட்டிருப்பாங்க. அந்த லெட்டர் போய் ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸோட பேசிருப்போம். அவங்க அப்பா வந்து ஃபாரின்ல இருந்தாங்க, எத்தனையோ ஆண்டுகள் ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு வந்தவர். அப்போ அந்த கடிதங்கள் எழுதக்கூடிய அந்த விஷயத்தை பத்தி அவங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க இருந்து அந்த அம்மா கடிதம் எழுதி போடுறது அவருக்கு போய் சேர்ந்து கிடைக்கிறதுக்கு எழுதி ஒரு 15 நாள் கழிச்சு தான் என்ன ஆகுமா, கையில போய் ஆமா. கிடைக்கும். அவர் அதை படிச்சு அடுத்த பதில் கடிதம் எழுதி அது இவங்களுக்கு வந்து கிடைக்கிறது அடுத்த ஒரு 15 நாள். ஆகும். ஸோ இப்போ ஒரு மாசத்துல ஒரு முறை தான் அவங்களால என்ன பண்ண கான்டாக்ட் பண்ணிக்கவே பண்ணி முடியும். முடியுது. அதுக்கே 15 நாள் என்ன பண்ண வேண்டியது, காத்திருக்க வேண்டியது. அப்ப இதெல்லாம் எளிமைப்படுத்துவதற்கு, உடனே தொடர்பு கொள்வதற்கு, சிலர்லாம் சொல்லுவாங்க வெளிநாடுகளில் வேலை செய்றவங்க, என் குழந்தையோட முகத்தை நான் என்ன பண்ணல, பிறந்தப்ப பார்க்கல, ரொம்ப ஆமா. நாள் கழிச்சு தான் என்ன பண்ண பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஏன்னா அப்பதான் என்னால வெளிநாட்டுல இருந்து வர முடியுது. இன்னைக்கு வந்து வீடியோ கால்ஸ், அதே சோஷியல் மீடியால வீடியோ கால்ஸ் ஈஸியா உடனே யார் எங்க இருந்தாலும் யார்ட்டையும் பேசிக்கொள்ளலாம். ஸோ இப்படி கனெக்ஷனை நல்ல எளிமைப்படுத்துவதற்கு விஷயங்களுக்காக தொடங்கப்பட்ட ஒண்ணு இன்னைக்கு நம்ம அதுல பொழுதனைக்கு உட்கார்ந்து வெறுப்பை விதைத்துக் கொண்டு, வெறுப்பு கண்டிப்பா. அரசியல் பேசிக்கொண்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படிதான் அதை யூஸ் பண்ணிட்டு வீணாக்கி இருக்கோம். கண்டிப்பா கொண்டிருக்கின்றோம். So, நம்ம உதவிக்காக உருவாக்கிய ஒன்றை இன்னைக்கு நாமளே உபத்திரவமாக மாற்றி விட்டோம். கண்டிப்பாக அதை திருத்திக் கொள்ள வேண்ட நம்ம முயற்சி செய்வோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பே, நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பே, நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பே, நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பே, நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த காலை வணக்கம். இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் 51 நம் அனைவருடைய மனதிலும் நீங்காத இடம் பெற்றிருக்கக்கூடிய திருப்பாடல் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கு இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக நாம் வாசிக்க கேட்டது, தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். தூய்மையான நீரை ஆண்டவர் நம்மீது தெளிக்க நாம் தூய்மை அடைகின்றோம் என்பதை இந்த திருப்பாடலுடைய பல்லவி நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே ஏராளமான நீர்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அது ஆறுகளாக இருக்கலாம், அல்லது கடலாக இருக்கலாம், பெரும் கடல்களாக இருக்கலாம், அல்லது ஊற்றுகளாக இருக்கலாம், குட்டைகளாக இருக்கலாம், பெரிய ஏரிகளாக இருக்கலாம்.
எல்லா நீர்நிலைகளும் ஆண்டவருடைய உயிர் அளிக்கும் பண்பை முன்னிலைப்படுத்துகிறது. ஆண்டவருடைய ஆற்றலை நமக்கு முன்னிலைப்படுத்துகிறது. ஆண்டவருடைய பராமரிப்பை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அந்த தண்ணீரில் இருந்துதான் நமக்கு தேவையான எல்லா உணவுகளும் நமக்கு கிடைக்கிறது. அந்த தண்ணீரின் வழியாகத்தான் நம்முடைய உடல் புதிய ஆற்றலை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறது என்பதை நாம் நம்முடைய நினைவிலே வைத்திருக்கின்றோம். தாவீது அரசர் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஆண்டவரே, உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே அனுப்பியருளும். அந்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். அந்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். அப்ப எப்போது நமக்கு இந்த உறுதி தரும் ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு மனிதனும் திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனத்தின் வழியாக ஆவியானவரை இந்த உலகத்திலே பெற்றுக்கொள்கின்றார், புதிய பிறப்பை அடைகின்றார், ஆண்டவருடைய மகனாக மகளாக மாறுகின்றார் என்பதை நம்முடைய கத்தோலிக்க திரு அவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. திருமுழுக்கின் போது நாம் எல்லாரும் ஆண்டவருடைய தூய நீரால் கழுவப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஒப்புரவு என்ற திருவருட்சாதனத்தின் வழியாக ஒவ்வொரு முறையும் நம்முடைய உள்ளத்திலே நாம் குற்றங்களை உணரும் போதும் ஆண்டவர் ஒப்புரவு என்ற இந்த திருவருட்சாதனத்தின் வழியாக, இந்த தூய நீரின் வழியாக நம்மை தூய்மைப்படுத்துகிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. தாவீது அப்படிப்பட்ட தூய நீருக்காகத்தான் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி மன்றாடினார். ஆண்டவரும் அந்த தூய நீரினால் தாவீதை தூய்மைப்படுத்தினார் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக விவிலியத்தினுடைய இறுதி புத்தகம் திருவெளிப்பாடு அதிகாரம் 22 மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. வாழ்வு தரும் நீரூற்று ஆண்டவரிடமிருந்து பொங்கி வழிகிறது. அந்த நீரூற்று செல்லக்கூடிய இடமெல்லாம் பசுமையும், இன்னும் குறிப்பாக நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்துகளையும் அந்த நீரூற்று மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர்தான் உண்மையான நீரூற்று என்பதை உணருவோம். அந்த நீரூற்றின் மீது நம்பிக்கை வைப்போம். அந்த நீரூற்றிலிருந்துதான் நாம் எல்லாரும் திருமுழுக்கின் போது கழுவப்பட்டோம் என்பதை நினைவு கூறுவோம். ஒவ்வொரு முறையும் அந்த நீரூற்றாகிய பாவ மன்னிப்பில் தான் புது பிறப்பு அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நம்முடைய மனதில் நிறுத்துவோம். எனவே ஒவ்வொரு முறையும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள, நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்த நீரூற்றாகிய, உண்மையான நீரூற்றாகிய, வாழ்வு தரும் நீரூற்றாகிய ஆண்டவரை அணுகிச் செல்வோம். அவர் கொடுத்திருக்கக்கூடிய திருவருட்சாதனங்களை அணுகிச் செல்வோம். நம்முடைய உடலையும் நம்முடைய ஆன்மாவையும் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். இப்படிப்பட்ட வரங்களுக்காக விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, நீரினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கழுவுகின்றீர், ஆசீர்வதிக்கின்றீர், தூய்மைப்படுத்துகின்றீர். அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய உன்னதத்தையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து அணுகிச் செல்ல ஆண்டவரே எங்களுக்கு சக்தியை தாரும். மனதார மன்னிக்கவும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வல்லமையை தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நான் நமக்குன்னு நம்மளுடைய உதவிக்காக டிசைன் பண்ண கண்டுபிடிக்கப்பட்ட சில விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு உதவி செய்வதை விடுத்து நம்முடைய நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறது. அது என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன டிவி தான். டிவில இந்த ஓடிடின்னு ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நம்ம மிஸ் பண்ணதை பார்க்கறதுக்காக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். ஆனா நம்ம இப்போ என்ன செய்யறோம்னா, அதிலேயே உட்காந்து நம்ம எவ்வளவு நேரம் பார்க்குறோன்னு தெரியாது, எத்தனை எபிசோட் பார்க்குறோன்னு தெரியாது. ஃபுல்லா பார்த்து முடிச்சு அது எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, அதுல இருந்து எழுந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காரோம் பார்த்தீங்களா? அதுதான் ஒரு உதவி வந்து உபத்திரமா நமக்கு மாறிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஏதோ ஒரு திரைப்படங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம், அந்த திரைப்படங்களை பார்க்க, ஒரு சீரியல் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம், அந்த சீரியல் பார்க்க, ஏதோ ஒரு நிறைய நாடுகளில் இருக்கக்கூடிய சிறந்த திரைப்படங்கள் காணுவதற்கு, இப்படி நம்முடைய பொழுதுபோக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் அந்த தளம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைகள்ல, சனிக்கிழமைகள்ல சில வீடுகள் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் குடும்பமாக உட்காந்து படம் பார்க்க உட்காந்துருவாங்க.
என்ன படத்தை பாக்குறதுன்னு உட்காந்து தேடும். அது ஒரு 2 மணி நேரம் அதுவே போயிட்டு போகும். இருக்கோம். அப்புறம் ஒரு 11 மணி ஆனா சரி படம் பார்க்க வேணாம், எல்லாம் படுத்துங்களான்னு சொல்லிட்டு படத்தை பார்க்க முடியும். போயாச்சு. ஸோ என்ன அப்படின்னா அந்த ஓடிடி அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு சலிக்க. இன்னும் சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல உட்காந்தாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க, எந்திரிக்க எந்திரிக்கவே மாட்டாங்க. மாட்டாங்க. அந்த அளவுக்கு சீரியல்ஸ் வாட்ச் பண்றது. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றில் நம்முடைய நேரத்தை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். திருத்திக் கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. ஆகஸ்ட் 20 புனித பெர்னார்ட் தே கிளேர்வா. பிரான்ஸ் நாட்டில் இறைபக்தியுடன் வாழ்ந்த தெல்செலின் அலெட் பெற்றோருக்கு 1090ஆம் ஆண்டு பிறந்தார் பெர்னார்ட் தே கிளேர்வா. தன் 19வது வயதில் தன் தாயாரை இழந்த பெர்னார்ட் மரியன்னையிடம் மிகுந்த பக்தியோடு இருந்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய பெர்னார்ட் 1112ஆம் ஆண்டு தன்னோடு 30 இளைஞர்களை இணைத்துக் கொண்டு சிஸ்டர்சியன் துறவு மடத்தில் சேர்ந்தார். துறவு பயிற்சியில் சிறந்து விளங்கிய இவர் துறவியாக அருட்பொழிவு பெற்று 12 துறவிகளுக்கு தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். கிபி 1115ஆம் ஆண்டு கிளேர்வாக்கிலுள்ள ஷாம்பெயினில் மடம் அமைத்த பெர்னார்ட் ஏழை மக்களுக்கு இறையன்பினை எடுத்துரைத்து தூய்மையாக வாழ்வதற்கு துணை நின்றார். கிபி 1128ஆம் ஆண்டு திருத்தந்தை ஒனோரியூஸ் பொதுச்சங்கத்தினை கூட்ட இக்கூட்டத்தின் செயலாளராக இருந்த பெர்னார்ட் வெர்தும் மறைமாவட்ட ஆயரின் தவறினை சுட்டிக்காட்டி ஆயரை பொறுப்பிலிருந்து விடுவித்தார். கிபி 1130ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் இன்னோசென்டினை எதிர்த்து 2ஆம் அனக்லிட்டஸ் தான் திருத்தந்தை என்று கூற இதனை கண்ணுற்ற அருட்துறவி பெர்னார்ட் திருத்தந்தை 2ஆம் இன்னோசென்டே உண்மையான திருத்தந்தை என்று அறிவித்தார். கிபி 1143ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் இன்னோசென்ட் இறைப்பதம் சேர அருட்துறவி பெர்னார்ட் தன் சீடரான சிசாநகர் பெர்னார்டை திருத்தந்தையாக முன்மொழிந்தார். திருச்சபையின் நிர்வாகப் பணிகளில் பல்வேறு பணிகளைச் செய்து 136 துறவு இல்லங்களை உருவாக்கி இறைப்பணிகளைச் செய்த அருட்துறவி பெர்னார்ட் தே கிளேர்வா கிபி 1153ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் நாள் விண்ணகம் சென்றார். சுமார் 37 ஆண்டுகள் துறவு மடத்தின் தலைமை பொறுப்பு வகித்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்துறவி பெர்னார்ட் தே கிளேர்வாவினை திருத்தந்தை 3ஆம் அலெக்சாண்டர் புனிதராக உயர்த்த திருத்தந்தை 8ஆம் பத்திநாதர் பெர்னார்டை மறை வல்லுனராக அறிவித்தார். புனித பெர்னார்ட் தே கிளேர்வாவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகிலுள்ள அனைத்து துறவிகளுக்காகவும் அவர்களின் மறைபணிக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் உதவி உபத்திரமானது அடுத்ததா என்னத்துல அப்படி நம்ம பாக்குறோம். சோ அடுத்ததா எந்த ஒரு விஷயம் நம்முடைய ஆமா. உதவிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று இன்னைக்கு உபத்திரவமாக மாறிவிட்டது அப்படின்னா the third place goes to ஸ்மார்ட் போன்ஸ். ஸோ ஏன் 3வது இடம் அப்படின்னா அதுக்கு காரணம்லாம் ஆராய வேண்டாம். இதுல நம்மளே ப்ரையாரிட்டி கொடுத்துக்கலாம், ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு அதை இருக்கும். பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத வச்சு. ஒரு திரைப்படத்துல சொல்லியிருப்பாங்க, மொபைல் போனை நாம வச்சுக்கலாம், ஆனா மொபைல் போன் நம்மள வச்சுக்க வச்சுக்காது. கூடாது. ஆனா இன்னைக்கு பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மொபைல் போன் தான் நம்மை இயக்கி கொண்டிருப்பதாக நம்ம பார்க்கணும். காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே
அந்த அலாரம் அடிச்சு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணோடனே கண்கள் தேடக்கூடிய முதல் விஷயம் மொபைல் ஃபோன். எங்க மொபைல் ஃபோன்ல என்ன நம்ம பார்க்க போறோம், எத்தனை நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்திருக்கு, யார் யார் நைட் நம்ம தூங்கும்போது மெசேஜ் பண்ணா என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு, இது எதைத்தான் நம்ம பார்க்கறது நம்மளுடைய ரொட்டீன் ஆயிடுச்சு. மாறிடுச்சு. உறங்க செல்வதற்கு முன்னாடியும் என்ன பண்றோம், பெட்ரூமுக்கு போன வரைக்கும் அப்படியே படுத்துக்கிட்டே மொபைல் என்ன பண்றது, நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் மொபைல் ஃபோன் வந்து மொபைல் ஃபோன் வந்து ஒரு காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் வந்து பேஜர் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருந்துச்சு. அந்த டிவைஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜ் அனுப்ப முடியும். வாட்ஸ்அப் மாதிரி நம்ம இன்னைக்கு மெசேஜ் பண்ணலாம். அந்த மெசேஜ் அனுப்ப அந்த மெசேஜ் அந்த ஸ்க்ராலிங் என்ன ஓடிட்டே இருக்கும். யாருக்கு நம்பருக்கு அனுப்புறோமோ அவங்க நம்பருக்கு போய் சேரும். அவங்க பதிலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னாலும் அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அப்போ எளிதில் போய் ஒருத்தருக்கு என்ன ஆகாது, எதுவுமே கிடைக்காது. இப்போ அந்த எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய வண்ணம் அலாரத்தை உள்ளடக்கி, கேமராவை உள்ளடக்கி, எல்லாமே ஸ்மார்ட்டா கொடுக்கும்போது நம்ம அதுக்கு அடிக்ட் ஆக தானே செய்வோம். அப்போ அடிக்ட் ஆகாத அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். நம்முடைய சொபிசிகேட்டடுக்காக என்ன பண்ணாலும் உருவாக்கின ஒன்று. ஆனா எனக்கு என்ன பண்றோம், அதை நாம் மறந்து அதில் நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டே இருக்கிறோம். உதவி உபத்திரமா ஆகணுச்சு, திருத்திக் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மன்னன் விக்ரமசிங்கன் தனது புகழை தானே பாடிக்கொள்வதில் அலாதி பிரியம் கொண்டவன். என் ஆட்சியில் மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை நான் தினமும் பார்க்க வேண்டும், இப்படி அவன் விரும்பினான். ஆனால் அவனது அமைச்சர்களோ நாட்டின் வறுமையை நிலையை அவனிடமிருந்து மறைக்க நினைத்தார்கள். அந்த சிம்மாசனத்திலே நூற்றுக்கணக்கான பித்தளை சக்கரங்களும் முறுக்கப்பட்ட கம்பிகளும் மாய கண்ணாடிகளும் பொருத்தப்பட்டிருந்தன. விஞ்ஞானி சொன்னான், மன்னா, இது சாதாரணமான ஆசனம் அல்ல, மகா மாயா ஆசனம். இதன் மீது அமர்ந்து நீங்கள் கண்களை இறுக மூடிக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த சக்கரங்கள் சுழன்று ஒரு நாதத்தை எழுப்பும். அந்த நாதத்திற்குள் உங்கள் சிந்தனையை செலுத்தினால் உங்கள் நாட்டின் உன்னதமான நிலையும் எதிர்காலமும் உங்களுக்கு காட்சிகளாக விரிந்து கண்ணுக்கு எதிரே தெரியும். அப்புறம் என்ன, உங்கள் நாடு உங்கள் ஒரே கட்டுக்குள். மன்னன் பெருமிதத்துடன் கண்களை மூடிய அந்த ஆசனத்திலே அமர்ந்தான். சக்கரங்கள் சுழலத் தொடங்கின. கிர் கிர் கலகல டுர் டுர் என்று ஒலியை எழுப்பின. அந்த ஒளியில் மன்னன் மிதக்க ஆரம்பித்தான். அவனது கற்பனையில் நாட்டு நடப்பு விரிந்தது. வயல்கள் பொன்னாக விளைந்தன. மக்கள் தங்கம் பூசி மகிழ்ந்தனர். பசி என்பதே நாட்டில் இல்லை. பார்த்த மன்னன் முகத்தில் ஒரு போலி புன்னகை குடியேறியது. நாளாக மாதமாக வருடமாக அது நிரந்தரமாக அந்த புன்னகை மன்னனின் முகத்திலே குடியேறி விட்டது. ஆனால் கோட்டைக்கு வெளியே நாட்டின் நிலைமையோ தலைகீழாக இருந்தது. மக்கள் குடிக்க தண்ணீர் இன்றி, உண்ண உணவு இன்றி, அரை வயிறு சோறு கூட இல்லாமல் உழைத்து அழுது கிடந்தனர். ஒரு நாள் ஒரு முதியவர் கோட்டை வாசலில் வந்து நின்று, மன்னா, பசிக்கிறது என்று கத்தினார். ஏவல் காவலர்கள் அவரை பிடித்து இழுத்து கொண்டு போய் சிறையில் அடைத்து விட்டார்கள். அமைச்சர்கள் சொன்னார்கள், அமைதியை கெடுக்காதே, அங்கே பார், நம் அரசர் எவ்வளவு தீர்க்க தரிசனத்தோடு தீர்க்கமாக புன்னகைத்து கொண்டிருக்கிறார் பார். அவரது தியானத்தை கலைப்பது தேச துரோகம். ஆண்டுகள் கடந்தன. மன்னன் சிம்மாசனத்தில் அமர்ந்தபடியே மடிந்தான். அவனது கற்பனை தேசமும் அதோ அப்படியே அவனோடு அழிந்தே போனது. அப்போது அந்த போலி சிம்மாசனம் அலறியது. விசித்திர சிம்மாசனம் என்பது ஆட்சியாளர்கள், அதிகார வர்க்கத்தினர் தங்களை சுற்றி உருவாக்கி கொள்ளும் எக்கோ சேம்பர், தகவல் குமிழ்கள். அது விளங்காது. உண்மையை பேசினால் சிறை தண்டனை, கண்களை மூடினால் போலி வளமான உலகம். அந்த விஞ்ஞானி கண்டுபிடித்தது ஆசனம் அல்ல, அரசியல் அனஸ்தீசியா. மக்களின் பசியை கண்டுகொள்ளாத சட்டங்களுக்கு ராஜாவின் தூக்கத்தை கெடுப்பது என்பது ஆகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஆம், தகவல் குமிழ்கள் என்னும் எக்கோ சேம்பர், அது அதிகார வர்க்கம் தங்களுக்கு தாங்களே தயாரித்து கொள்ளும் மெதுவான நயமான நஞ்சு, ஸ்லோ பாய்சன். அருமையான கதைகளாயிரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய உதவிக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றை, நாம் உருவாக்கிய ஒன்றை இன்னைக்கு நமக்கு
உதவி செய்வதை விடுத்து உபத்திரவமாக நம்முடைய நேரத்தை விரயம் செய்கிறது. அது என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்னன்னா, இப்போ நம்ம அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா லெட்டர்ல, தந்தில இந்த மாதிரிலாம் மெசேஜ் கொடுப்போம் ஏதாவது வேணும்னா. ஆனா இப்போ அப்படி கிடையாது. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிட்டே இருப்போம் இல்லையா? ஆனா அந்த ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வரும்னா, ரொம்ப லேட்டா தான் வரும். அது வந்துருச்சா இல்லையான்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்துட்டே இருப்போம். அதுக்கான ரிப்ளையும் நம்ம உடனே கொடுக்க போறதும் கிடையாது. ஸோ இது வந்து உதவி வந்து உபத்திரமா மாறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. இன்ஸ்டன்ட் மெசேஜஸ் உடனே தகவல். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் 15 நாள், 1 மாசம், 1 வாரம் இப்படி போய் சேர்ந்த, அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நாங்கள் இந்த வார ஊருக்கு வந்து உங்க விடுமுறைக்காக வீட்டுக்கு வரோம்னு சொல்லி கடிதம் எழுதி போட்டு அனுப்பியிருப்பாங்க. அந்த நாளும் வந்துடும். இவங்கெல்லாம் கார்ல எல்லாம் கிளம்பி என்ன பண்ணிடுவாங்க, ஃபேமிலியும் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் பெரிய பூட்டு என்ன பண்ணும், வீட்டில் உள்ள ஆட்கள் என்ன பண்ணும், வீட்டில் இருந்துக்க மாட்டாங்க. என்னடா நம்ம லெட்டர் எழுதி போட்டு என்ன பண்ணல, வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க, வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க பார்த்தா போஸ்ட் வந்து லெட்டர் கொடுப்பாங்க. எந்த லெட்டர்னா இவங்க எழுதுன லெட்டர் இவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இன்ஸ்டன்ட்டா எல்லாம் உடனே தகவல் பரிமாற்றங்கள் நடக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு என்னவா மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டிங் உடனே நான் அனுப்புற மெசேஜ் உடனே உங்களுக்கு வந்து சேரும், உடனே நீங்க பதில் போடுவீங்க. அப்போ அடுத்த மெசேஜ் அடுத்து கான்வர்சேஷன் சாட் பண்ணி டைம் போறதே தெரியாது. என்ன பண்றோம், வீணாக்கிட்டோம். குறிப்பாக இந்த காதல் பருவத்துல இருக்கிறப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நான் ஹாஸ்டல்ல இருக்கல என்னையெல்லாம் எவனும் கையை பிடிச்சி கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட்டு போவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா ரோட கிராஸ் பண்ணி அங்க போய் சாப்பிட அந்த ஹாஸ்டலுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, மொபைல் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. மொபைல வைக்கக்கூடிய டைம் எப்போ பாத்தீங்கன்னா ஒரு 8 மணில இருந்து 8:05 வரைக்கும் மொபைல கீழே வைப்பேன். ஏன் அப்படின்னா அந்த டைம் ப்ரேயர் நடக்கும், 5 minutes நைட் ப்ரேயர். அந்த நைட் ப்ரேயர்ல வெளியே எல்லாரும் வந்து அசம்பிளா நிக்கணுங்கிறக்காக அந்த டைம் மட்டும் முடிச்ச உடனே போய் மொபைல் எடுத்துட்டு அங்கதான் சாட்டிங் நைட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இன்ஸ்டன்ட் மெசேஜஸ், உடனடியாக தகவல் பரிமாற்றத்திற்காக நாம கண்டுபிடித்த ஒன்று இன்னைக்கு உடனே மெசேஜ், உடனே ரிப்ளை, உடனே அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுதுன்னா நேரத்தை விரயமாக்கி கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சொல்லுங்க ஜோஸ், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நம்மளுடைய ஏதோ ஒரு அவசரத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த செயல்கள் வந்து உதவி வந்து உபத்திரமா ஆனது விஷயம் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன? ஸோ அடுத்ததான் நம்முடைய தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்டு இன்று நம்முடைய நேரத்தை விரயமாக்கக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்ல சொல்லுவோம். கூகுள், ஆஸ்க். இன்னைக்கு இந்த சர்ச் இன்ஜின்ஸ் பயன்படுத்துறதே இன்னைக்கு ஏஐலாம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் அதுவே என்ன ஆயிடுச்சு, நிறைய குறைஞ்சிருச்சு. இப்போ மீதி எல்லாம் தேடுவோம் இன்டர்நெட்ல. அதாவது நான் சொல்லுன்னு சொல்லிட்டு வாங்கிடுறேன். ஏன்னா காலேஜ் படிக்கிறப்போ ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா எங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எங்ககிட்ட சொல்லுவாங்க, நாங்களாம் காலேஜ்ல லைப்ரரியில போய் உட்காந்து அவ்வளோ புக்ஸை ரெஃபர் பண்ணி நாங்க அப்படி அசைன்மெண்ட் என்ன பண்ணுவோம், எழுதிட்டு வருவோம். நீங்க எனக்கு என்ன பண்றீங்க, உட்காந்து நெட்ல போய் தேடுறீங்க, கிடைக்குது, அதை என்ன பண்றீங்க, ஒரு அசைன்மெண்டா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு எங்ககிட்ட சொன்ன ஸ்டாஃப்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, அது இன்னும் எளிதாகி போச்சு. நாங்களாவது என்ன பண்ணோம், ஒரு 4-5 வெப்சைட்ல கேட்டு கண்டுபிடிச்சு முதல் வெப்சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், 2வது வெப்சைட்ல இருந்து 2வது பேராகிராஃப், 3வது வெப்சைட்ல இருந்து 3வது பேராகிராஃப் டைப் பண்ணியோ எழுதியோ என்ன பண்ணோம், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணோம். இன்னைக்கு அந்த வேலையே கிடையாது. மைக் போட்டோம். நேத்து என் பொண்ணு வந்து ப்ராஜெக்ட்காக பேசினா வந்துருச்சு. அந்த அளவுக்கு எளிமையாயிடுச்சு. எல்லாமே உட்காந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதை கேட்டோ ஏதோ அந்த இதை கேட்டா அது உடனே என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு தேவையான விஷயத்தை அதுவே என்ன பண்ணுது, எடிட் பண்ணி கொடுத்து அதை காப்பி பேஸ்டோ இல்லை எழுதியோ என்ன பண்ணிடலாம், சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்மளுடைய தேவைக்காக நாம கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன பண்ணுது, நம்மளுடைய வாழ்க்கை எளிமையாக்கி இருக்கு. நான் இல்லைன்னு என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஆனால் அதுலயே நம்ம நேரத்தை என்ன பண்றோம், பழைய நேரங்களில் விரயமாக்கி கொண்டே இருக்கிறோம். ஓகே, திருத்திக் கொள்வோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் எனக்கு ஒரு பக்கம் மூக்கு ரொம்ப நாளாக அடைச்சிருக்கு, அடிக்கடி தலைவலி வருது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, சம்டைம்ஸ் படுத்தாலே கொரட்டை வருது, மூக்கு எப்போவுமே அடைச்ச மாதிரியே இருக்குது டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப காமன் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு தண்டுவலம் வளையிறது, அதாவது டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ரொம்ப காமனாக இஎன்டி டிபார்ட்மெண்ட் ஓபிடியில் நம்ம பார்ப்போங்க. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வருண்குமார் ஜே, காது மூக்கு தொண்டை நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எனக்கு வளைஞ்சிருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு வெளியிலேயே வளைஞ்சிருக்கும், அது டிவியேட்டட் செப்டம் இல்லை, அது எக்ஸ்டர்னல் டிஃபார்மிட்டி. மூக்குக்குள்ளார இருக்கிற தண்டுவலம் மட்டும் வளைஞ்சிருந்தா இது டிவியேட்டட் நேசல் செப்டம். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள். அந்த ஹிஸ்ட்ரியை வச்சு டாக்டர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, மூக்கில் எண்டோஸ்கோப்பி போட்டு பார்ப்பாங்க.
ஸோ இந்த எண்டோஸ்கோப்பி போட்டு பார்க்கறனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா தண்டுவலம் எந்த அளவுக்கு வளைஞ்சிருக்கு, எவ்வளோ அடைக்குது அப்படின்னு தெரிய வரும். இன்கேஸ் அவங்களுக்கு சைனசைட்டிஸ், ஹெடேக் இதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக சிடி ஸ்கேன் பண்ணணுங்க. சிடி ஸ்கேன் பண்ணி சைனஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, தண்டுவலம் எவ்வளோ தூரம் வளைஞ்சிருக்கு, அதை எவ்வளோ தூரம் நேர்படுத்தணும் கண்டுபிடிப்போங்க. இந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டீவியேட்டட் நேசல் செப்டம் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களோட சிம்டம்ஸ் கோரிலேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சர்ஜரி இல்லைன்னா என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேசல் ஸ்ப்ரேஸ், ரெண்டாவது உங்களுக்கு அக்யூட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும், மூணாவது ப்ரிவென்ஷன், அதாவது நீங்கள் சில்லுன்னு சாப்பிட்றது, டஸ்ட்டு படாமல் பார்த்துக்கிறது, ஸ்மோக் பண்ணுறீங்க, ஆல்கஹால் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு டாக்டர் சொன்ன அட்வைசஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் ரிலீவ் நிறையாவே இருக்கும். பட் இதையும் மீறி உங்களுக்கு மூக்கடைப்பு இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக சர்ஜரி ஒரு ஆப்ஷனுங்க. சர்ஜரி என்ன பண்ணுவாங்க, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அதாவது மூக்கோட செப்டமை ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லை, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரீதிங். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூக்கில் ஒரு சின்ன எண்டோஸ்கோப் போட்டு கேமரா வழியாக மூக்கு தண்டு வளத்தை வளைஞ்ச பகுதியை ஸ்ட்ரைட் பண்ணிடுவாங்க. இது பண்ணதுக்கப்புறம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீதிங் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு அடிக்கடி வர சைனசைட்டிஸ் குறையும், சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் இந்த சர்ஜரியோடையே சேர்த்து பண்ணிக்கலாம். இது ஜென்ரல் அனஸ்தீசியாவில் பண்ண ப்ரொசீஜர் தான், இது டே கேர் ப்ரொசீஜர் தான். பண்ணிவிட்டு அடுத்த நாளே கூட டிஸ்சார்ஜ் பண்ணலாம், இல்லை அன்றைக்கே கூட டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஸோ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எப்படி பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா மூக்குக்கு நாங்கள் ஸ்ப்ரேஸ் கொடுப்போம், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். நீங்கள் சர்ஜரி ஃபாலோ அப் 1 வீக் கழிச்சு வருவீங்க. நேசல் எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செக்ரீஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு நேசல் ஸ்ப்ரேஸ் மட்டும் கொஞ்ச நாள் வைக்கிற மாதிரி இருக்கும். அடிப்படாமல் பார்த்துக்கணும் அடுத்த ஒரு 3-4 வாரம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பயப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு தண்டு வலம் வளைஞ்சிருச்சு, இல்லை தலைவலி வருது, மூக்கடைப்பு இருக்குனாலே சர்ஜரி தான் இல்லை. மெடிக்கல் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபெயில் ஆகும்போது கண்டிப்பாக சர்ஜரி ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இது உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க போகுது. இந்த மாதிரி யாராவது ஒரு பக்கம் மூக்கு அடைச்சிருக்கு, இல்லை சைனசைட்டிஸ் வருது, அடிக்கடி தலைவலி இருக்குது, கொரட்டை வருது அப்படின்னா உடனே ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணரை பாருங்கள். அது டீவியேட்டட் நேசல் செப்டமாக கூட இருக்கலாம். அது சின்ன ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை சின்ன சர்ஜரியிலேயே உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி யாருக்காவது இருக்குன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய உதவிக்காக உருவாக்கப்பட்ட சில விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு உபத்திரவமாக மாறி நம்முடைய நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறது. அது என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றோம்? அடுத்தது என்னன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு பார்த்தீங்களா, ஏதோ ஒரு அவசர தேவைக்காக ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஆர்டர் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. சின்ன சின்ன பொருளை கூட நம்ம வந்து ஆன்லைனில் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு ப்ரஷ் வாங்கினோம்னா கூட அதை போய் கடையில போய் வாங்குறது இல்லை. எதிர்க்க தான் கடை இருக்கும், ஆனால் நம்ம போய் வாங்க மாட்டோம். அதை வந்து அதுக்கு ஒரு டெலிவரி சார்ஜ் போட்டு அதை நம்ம ஆர்டர் பண்ணிப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சோம்பேறித்தனமா நம்ம ஆயிட்டோம். நிச்சயமா ஆன்லைன் ஷாப்பிங் என்ன அப்படின்னா எங்கேயோ கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தூரத்துல எங்கேயோ ஒரு விஷயமான ஒரு பொருட்கள் அது குவாலிட்டியா இருக்கா, ஆமா அது குவாலிட்டியா இருக்கா, இல்லை எக்ஸ்பீரியா இருக்கா, எதுவுமே பார்க்கறதுல நம்ம ஆர்டர் பண்ணிடுறோம். ஆனா நமக்கு அது உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குவாலிட்டியான ஒரு பொருள் கிடைக்குது, ஆனா அது எனக்கு அங்க இருக்குதுன்னு எனக்கு என்ன தெரியாது. அப்ப ஆன்லைன்ல பாக்குறப்ப இந்த இடத்துல இது குவாலிட்டியான பொருள் என்ன ஆகுது கிடைக்குது. அப்ப இதை நான் ஆன்லைன் மூலமா வீட்டுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், வாங்கி கொள்ளலாம். சோ இந்த பர்பஸுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து அதை பண்ணிட்டு இருக்கோம், வாங்கி கொண்டே இருக்கின்றோம். சோ அந்த அளவுக்கு அது நம்முடைய நேரத்தை விரயமாக்கி நமக்கு உதவியாக படைக்கப்பட்ட ஒன்று உபத்திரவமாக மாறிவிட்டது. திருத்திக் கொள்வோம். இன்னும் வேற விஷயங்கிறத தொடர்ந்து ஓகே. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் பார்க்கின்ற திரிகடுகம் எண் 63. இன்று 3ஆம் கருத்தினை பார்த்து நாம் நிறைவு செய்கின்றோம். நன்மையை தராதவை நோவஞ்சாதாரோடு நட்பும் விருந்தஞ்சும் ஈர்வளைய இல்ல திருத்தலும் சீர்பயவா தன்மையிலாளர் அயல் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல. திரிகடுகம் 63. சிறப்பு தன்மை இல்லாத ஆட்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய இல்லங்களுக்கு அருகில் வாழ்கின்ற தன்மை இருக்கிறதே, அது சிறப்பு தராது. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நம் அருகில் வாழ்கிறவர்கள், அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக, நல்லவர்களாக,
நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இவையெல்லாம் இல்லாமல் தீய தன்மையில் தன்னலத்தன்மையில் இருக்கிறவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு இணைந்து வாழ்வது என்பது அது இன்பம் தராது, மகிழ்ச்சி தராது, அது தீமையை தரும், துன்பம் தரும், நன்மை தராது என்கின்ற வகையில் இந்த செய்யுள் இவ்வாறு நிறைவாகிறது. வள்ளுவர் ஒன்றினை குறிப்பிடுவார், துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இல்வாழ்க்கை வாழுகின்றவர்கள் யாருக்கெல்லாம் துணையாக இருக்கணுமா? துறந்தார்க்கும், முதலில் எங்களை போன்ற துறந்தவர்கள், குருக்கள், துறவிகள் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டியவர்கள் இல்லறத்தார். இல்லறத்தாருக்கு துணையாக இருக்க வேண்டியவங்க குருக்கள், துறவிகள் என்பதல்ல. அதிலும் சிறப்பாக பொருளாதாரத்திலெல்லாம் இல்லறத்தார் தான் அவர்கள் இவர்களை உணவு கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்பது முதல் கருத்தாக இருக்கிறது. துவாதவர்க்கும், உழைக்க வாய்ப்பில்லாதவர்கள், ஒரு சில மாற்றுத்திறனாளிகள், வயது முதிர்ந்தவர்கள், நோயாளர்கள், அப்படிப்பட்டவர்கள் உழைக்க இயலாத நிலை, அவர்களை இங்கு நாம் காக்க வேண்டும். யாருக்கெல்லாம் உழைக்க முடியுமோ அவர்கள் பொருள் ஈட்டி இவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்து மாண்பை கொடுத்து இங்கு வளர்த்தெடுக்க வேண்டும். அதுதான் அந்த துவாதவருக்கு செய்கின்ற உதவி. மூன்றாவது, இறந்தார்க்கும், நமக்கு முன்னால் இறந்தவர்கள், அவர்கள் சான்றோர்கள், பெரியவர்கள், முன்னோர்கள், அவர்கள் செய்திருக்கிற நல்ல செயல்களை எல்லாம் நாம் இங்கு தொடர்ந்து செயலாற்றுவது என்பது அவர்களுக்கு கொடுக்கின்ற மதிப்பு, அவர்களுக்கு துணையாக நிற்றல் என்பதாகும். அவர்கள் விட்டு சென்ற மாபெரும் விழுமியங்கள். இயேசுதான் சீடர்களுடைய கால்களை பிடித்து கழுவுவார். புனித வியாழன் அன்று உங்கள் காலை பிடித்து கெஞ்சி கேட்கிறேன், நான் நாளை கொல்லப்பட்டு விடுவேன், நீங்கள் தான் இனி இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரே. அந்த வகையில் இறந்தவர்கள் ஏராளமான நல்ல விதைகளை இங்கு விதைத்திருக்கிறார்கள். அவற்றை வளர்த்தெடுக்க வேண்டியது நம் பொறுப்பு, நம் கடமை. அதான் இறந்தார்க்கும் துணையாக நாம் இருக்கிறோம். கத்தோலிக்க திருவையிலே இந்த இறந்தவர்களை நினைத்து திருப்பலி கருத்துக்களை சொல்கிறார்களே, அது ஒரு நல்ல ஒரு பழக்கம்தான். ஆனால் அதில் ஏதோ மன்றாடுகிறோம் என்று மட்டும் சொல்லி கடமைக்காக முடித்துவிடக்கூடாது. மாறாக அவர்கள் விட்டு சென்ற நன்மைகளை இங்கு தொடர்ந்து ஆற்றுவதில் முயற்சி எடுக்க வேண்டும். அவர்கள் செய்த தீமைகளை எல்லாம் விட்டொழிப்பதற்கு இங்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த செயல்களை எல்லாம் செய்வதற்குத்தான் இங்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்கிறவர்களுடைய வீடுகளுக்கு அருகே நாம் வாழ்கிறோம் என்றால் அது சிறப்பு. ஒரு பாடல் அந்த காலத்தில் ஒன்று உண்டு, பாசமலரில் வரும், அண்ணனும் தங்கச்சியும் பாடுவாங்க, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. வாழ்வு யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்கள் அடுத்தவர்களை வாழ வைக்க வேண்டும். சிறப்பு. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட அந்த வீட்டாருக்கு அருகில் இருப்பது என்பது, வாழ்வது என்பது பெரும் பேறு. அப்படிப்பட்டவர்களாக இங்கு எல்லாரும் இருக்க வேண்டும், நாமும் இருக்க வேண்டும். நாம் நல்லவர்களாக, நம்மை குறித்து மற்றவர்கள் அஞ்சாதவர்களாக, நம்மை குறித்து அன்பு மேற்கொள்கிறவர்களாக இருக்கின்ற வகையில் நம் வாழ்க்கை அமைகிறது என்றால் அந்த நேரத்தில் நாமும் வாழ்கிறோம், அடுத்தவரையும் வாழ வைக்கிறோம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் தன்மை. தன்மை தன்மை என்பதை பல இடங்களில் பல்வேறு வகைகளிலே பயன்படுத்துவது உண்டு. அதனுடைய பொருள் என்ன? தனித்தமிழில் அது கூறு, இந்த கூறு, இத்தகைய கூறு, இத்தகைய வகை, தன்மை, சிறப்புத்தன்மை என்பதாக நாம் அதை பார்க்கிறோம். ஆனால் அம்சம் என்பது அது தமிழில் அம்சா என்கிற சமஸ்கிருத சொல்லுதான். தமிழ் போன்று அம்சம் என்று தருகிறார்கள். நேச்சர், இயல்பு, இவையெல்லாமே நாம் இதனுடைய பொருளாக பார்க்கிறோம். நேச்சர் என்பது ஆங்கிலம் நாம் அறிந்திருக்கிறோம். மற்றபடி இயல்பு, கூறு, இந்த தன்மை என்பதாக நாம் அந்த சொற்களை பயன்படுத்தலாம். அருமை. நாம் நல்ல தன்மை உடையவர்களாக, சிறப்பு தன்மை உடையவர்களாக, இங்கு தேவையற்றவற்றிற்கு அஞ்சாதவர்களாக, ஆனால் தேவையான நல்ல விழுமியங்களுக்கு அஞ்சுகிறவர்களாக, விருந்தோம்பல் செய்வதற்கு அஞ்சாதவர்களாக, நல்லவர்களாக, நேரியவர்களாக, அதோடு நம் அருகில் வாழ்வதற்கு ஆர்வம் கொள்வதற்கு, மற்றவர்களுக்கு உதவுகின்ற நன்மனம் படைத்தவர்களாக என்றெல்லாம் வாழ்வதற்கு இங்கு உறுதி எடுத்துக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திருக்கடுகம் பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செயல்கள் இப்ப நமக்கு அதுவே உபத்திரமா மாறிட்டு இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா என்ன அப்படி? அடுத்த டெக்னாலஜி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இமெயில். அப்போ இமெயில் எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல் டேஸ்ல தான் அந்த இமெயில் உருவாக்க சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் உடனே ப்ரௌசிங் சென்டர்ல போய் உட்காந்து இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்ணுவோம், இது மெயில் ஐடி இதுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துருப்போம். எல்லாருமே அந்த ஏஜ்ல என்ன பண்ணிருப்போம் அதை செஞ்சிருப்போம். அப்ப அந்த இமெயில் வர்றதை படிச்சு அதுக்கு ரிப்ளை பண்ண எப்படி ஒரு தகவல் பெருமாற்ற லெட்டர் போட்டு இது பண்ணுவோம் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு இந்த இமெயில் எப்படி மாறிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ள உள்ள நுழையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கடவு சொல்லாக ஒரு நுழைவு சீட்டை பயன்படுத்தி இருக்குது.
அதுல இருந்து என்ன பண்ணுது, அன்வான்ட் இமெயில்ஸ், நமக்கு அதை படிக்கவும் மாட்டோம், ஓபன் பண்ணவும் மாட்டோம், ஏகப்பட்ட கண்டிப்பா. விளம்பரம் குறித்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு, வந்துட்டே வந்துகிட்டே இருக்கு. இருக்கு. அந்த இமெயில் இன்பாக்ஸ் எல்லாம் அப்படி நிரம்பி வழி வழியுது. சிலரோட இன்பாக்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா 2000 இமெயில் 4000 இமெயில் எல்லாம் ஓபன் பண்ணாமலே டெய்லி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். டெய்லி கண்டிப்பா. குறைஞ்சது 20-30 இமெயில் ஆமா. என்ன வரும். அப்ப இதெல்லாம் நமக்கு தேவைதானா? அதுலயே கீழே பாத்தீங்கன்னா அந்த இமெயில் ஓபன் அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஆமா. ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டீங்கன்னா அகைன் அந்த இமெயில் என்ன ஆகாது, நமக்கு வராது. வராது. சில நேரங்கள் ஏதாவது லக்கி டிப் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி குழுக்கள் முறையில் உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும், அதுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்க, பேரு, டேட் ஆஃப் பர்த், ஊரு, எல்லாமே. ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ். அப்ப இந்த இமெயில் என்ன வெளியே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொமோஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அது எங்கெங்கேயோ போகும். அவங்களோட மெசேஜஸ் எல்லாம் நமக்கு வரும். வரும். யாரா இவங்கெல்லாம் நமக்கு அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு கண்டிப்பா. பக்கம் ஓவர்ஃப்ளோ, நிறைய தேவையில்லாத இமெயிலுக்கு வந்து குவியுது, நேரத்தை விரயம் செய்கிறது அப்படின்னா, இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து லாட்டரி பிரைஸ் விழுந்திருக்குது, இந்த நாட்டுல இருந்து உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், $45,000 $50,000 என்ன பண்ண போறோம், அனுப்ப அனுப்ப போறோம். போறோம். அந்த டாலரை வந்து உங்களுக்கு வந்து சேரணும், நீங்க இந்த மாதிரி இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்ன ஆமா, பண்ணுங்க, feel பண்ணுங்க. அனுப்புங்க. எனக்கு வந்து ஒரு அருட்சகோதரியோட பேர்ல எனக்கு என்ன ஆச்சு, வந்துச்சு இந்த மாதிரி ஃபேக்கா. ஃபேக்கா. ஆமா. அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நான் என்கிட்ட நிறைய ஜெபமாலைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது, பைபிள்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நிறைய பேருக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும் இலவசமா. எனக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் தேவை, உங்களை தான் நான் கண்டுபிடிச்சேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய அட்ரஸ்லாம் அனுப்புங்க, நான் உங்க அட்ரஸ்க்கு என்ன பண்றேன், அந்த ஜெபமாலை அனுப்புறேன். பைபிள் எல்லாம் நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், நமக்கு இது ஃபேக்குன்னு தெரியும், உடனே வந்து பேர் வந்து சும்மா ஒரு நேமை போட்டுட்டு அட்ரஸ் வந்து 7G ரெயின்போ காலனி, அண்ணா நகர், முதல் தெரு, சென்னை 6,28,000 இப்படின்னு திரைப்பட பேர்கள் எல்லாம் போட்டாங்க. போட்டாச்சு. உடனே அங்கிருந்து என்னாங்கன்னா அப்படி அட்ரஸ் 2 அட்ரஸ் போட்டு ஒரு பேக் பண்ண மாதிரி போட்டோஸ், ஒரு பெரிய பெரிய டப்பாக்கள்லாம் போட்டோ எடுத்து அனுப்புற மாதிரி, அது ஏஐல ஜெனரேட் ஆன போட்டோ. அதை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் முடிச்ச உடனே உனக்கு இந்த மாதிரி இத்தனை நாள்ல என்ன ஆயிரும், பார்சல் வந்துரும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்க, ட்விஸ்ட்டுக்கு வராங்க. இது வந்து நாடு விட்டு நாடு போறதுனால இதுக்கான அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும், பே பண்ண சொல்றாங்க. என்கிட்ட அந்த அமௌண்ட் இல்ல, தயவு செஞ்சு இப்போ இவ்வளவு டாலர் மட்டும் என்ன பண்ணுங்க, பே பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் உங்களுக்கு நான் அதை ரிட்டர்ன் தந்துடுறேன்னு சொல்லி அங்கதான் என்ன பண்றாங்க, வருது. இப்படி எல்லாம்டா ஏமாத்துவீங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா இமெயில்ல நடந்த விஷயங்கள். கண்டிப்பா. சில விஷயங்கள் நம்ம அதோட எங்க ஸ்டாப் பண்ணணும்னு தெரிஞ்சனால நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டோம். சில பேர் தெரியாத அதுல என்ன பண்ணிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. ஸோ நமக்கு உதவிக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று உபத்திரவமாக மாறிவிட்டது. கண்டிப்பாக அதையும் திருத்திக் கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். சுற்றிலும் 1000 உறவுகள் இருந்தும் உங்கள் மனதிற்குள் எதுவுமே உரைக்கவில்லையா? மகிழ்ச்சியும் இல்லை, துக்கமும் இல்லை என்ற ஒரு இயந்திர நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா? இந்த சமூகத்தில் அல்லது நம் குடும்பத்தில் ஏதாவது தீங்குகள் நிகழ்ந்தால் அது நம்மை பாதிக்கிறதா? மூளை தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உணர்ச்சிகளையே முடக்கி வைக்கும் எமோஷனல் நம்பிங் என்னும் மாய வலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி 1 சாமுவேல் 25. நாபால் ஒரு செல்வந்தன். அவன் தன் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிப்பதாக தாவீது பாலை நிலத்தில் கேள்வியுற்றார். தாவீது அங்கே 10 இளைஞர்களை அனுப்ப எண்ணி 10 பேரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு சென்று அங்கே நாபாலை கண்டு என் பெயரால் அவனுக்கு சமாதான வாழ்த்து கூறுங்கள். அவனை நோக்கி, உமக்கும் உம் குடும்பத்திற்கும் உமக்கு உள்ள அனைத்துக்கும் நலம் உண்டாவதாக. ஆடுகள் ரோமம் கத்தரிப்பவர்கள் தம்மிடம் இருக்கிறார்கள் என கேள்வியுற்றேன். உம் இடையர்கள் எம்மோடு இருந்தார்கள், நாங்கள் அவர்களை துன்புறுத்தியதில்லை. கர்மேலில் அவர்கள் இருந்த காலமெல்லாம் எதையும் இழக்கவும் இல்லை. உம் பணியாளர்களை கேளும், அவர்கள் உமக்கு சொல்வார்கள். ஆதலால் இந்த இளைஞர்களுக்கு உம் கண்களில் தயவு கிடைக்கட்டும், ஏனெனில் நாங்கள் ஒரு திருவிழா நாளில் வந்துள்ளோம். உம்மால் கொடுக்க முடிந்ததை உம் அடியாருக்கும் உம் புதல்வன் தாவீதுக்கும் தந்தருள்க என்று கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். நாபால் தாவீதின் இளைஞர்களிடம், தாவீது என்பவன் யார், ஈசாயின் மகன் யார் என்று சொல்லி நாபால் தாவீதுக்கு உதவி செய்யாமல் உணர்வற்ற நிலையில் இருந்தார். விவிலியத்தில் நாபாலின் இதயம் கல்லாகி போனது. அது ஒரு நோய் என்று மட்டும் நினைக்காதீர்கள். இன்று ஒரு செய்தியை கேட்டவுடன் அல்லது ஒரு வீடியோவை பார்த்தவுடன் நமக்கு எந்த உணர்ச்சியும் ஆகவில்லை என்பதை எமோஷனல் நம்பிங் என்று இன்று நாம் பொருள்பட அறிந்து கொள்ள முடியும். அதிகப்படியான சமூக ஊடக பயன்பாட்டினால் ஏற்படும் எமோஷனல் நம்பிங் என்பது ஒரு நபர் தனது உணர்ச்சிகளை உணர முடியாமல் போகும் அல்லது உணர்ச்சிகளில் இருந்து முற்றிலும் துண்டிக்கப்படும் ஒரு உளவியல் நிலை என்று சொல்லலாம். இணையத்தில் தொடர்ந்து வேலை,
பொழுதுபோக்கு மற்றும் சமூக தொடர்புகள் என அனைத்தையும் ஒரே தளத்தில் கையாளுவது ஒருவரை உணர்வு ரீதியாக வடிகட்டி விடுகிறது. இதனால் நிஜ வாழ்க்கையில் உள்ள உறவுகள் மற்றும் நிகழ்வுகள் மீது ஆர்வம் குறைய தொடங்கிவிடுகிறது. சமூக ஊடகங்களில் ஹைலைட் ரீல் என்று சொல்லப்படக்கூடிய கலாச்சாரம் இளைஞர்களிடையே 50% வரை உணர்ச்சி குறைபாட்டை குறைக்கின்றது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இது நமது மூளையை நிஜ மனிதர்களிடமிருந்து, நிஜ உணர்வுகளிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தியோ அல்லது ஒதுக்கியோ வைத்து விடுகிறது. இதை தவிர்க்க திரை பயன்பாட்டை குறைத்து நிஜ மனிதர்களுடனான தொடர்பை அதிகரிப்பது மிக மிக அவசியமாகும். தினமும் 7 முதல் 9 மணி நேரம் வரை சீரான தூக்கம் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி ஆகியவை எண்டோர்பின் சுரப்பை அதிகரித்து மனநிலையை சீராக்க உதவும். சரிவிகித உணவு என்பது மூளையின் செயல்பாட்டிற்கும் உணர்ச்சி மேலாண்மைக்கும் துணை புரிகிறது. சமூக ஊடகங்களில் வரும் அதிகப்படியான தகவல்களிலிருந்து விடுபட டிஜிட்டல் டீடாக்ஸ் என்னும் முறையை கையாள்வது மூளைக்கு அமைதியை தரும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது தனிமை உணர்வை உடைத்து உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளிக்கிறது. ஓவியம் வரைதல், இசை அல்லது டைரி குறிப்புகள் எழுதுதல் போன்ற செயல்கள் மூலம் அடைக்கப்பட்ட உணர்ச்சிகளை மெதுவாக நாம் வெளிப்படுத்தலாம். உணர்வு என்பது எல்லா உயிரினங்களுக்குமான பொது நிலை எனலாம். உணர்வற்று முடங்கி போவது ஒரு மனிதனை உயிரற்ற நிலைக்கு தள்ளும் என்பதை விவிலியத்தில் நாபாலின் கதை வழியாக அறியலாம். நாபால் தாவீது உதவி வேண்டி வந்த பிறகு கூட உதவி செய்யாமல் உணர்வற்ற நிலையில் இருந்ததை போல இன்று சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய நாமும் எமோஷனல் நம்பிங் என்ற உணர்வற்ற நிலையில் நாம் இருக்கிறோம். உணர்ச்சிகள் என்பது கடவுள் மனிதனுக்கு கொடுத்த ஒரு தலை சிறந்த பரிசு என்று சொல்லலாம். அவ்வுணர்வை சரியான விதத்தில் வெளிப்படுத்துவதே பேரறிவு என்றும் சொல்லலாம். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய உதவிக்காக நாம் கண்டுபிடிக்கப்பட்ட சில டெக்னாலஜி, சில பொருட்கள், சில விஷயங்கள் நமக்கு உபத்திரவமாக மாறி நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறது. அது என்னென்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றோம்? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ இல்லை அதுக்காக தான் நம்ம பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இப்போ அது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய நேரத்தை வந்து விரயமாக்கி கொண்டு அதிக மணி நேரம் அதிலே நம்ம வந்து செலவிடுற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்காக ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டதோ அது இப்ப நம்ம வந்து உபத்திரமா மாறிடுச்சு. கண்டிப்பா ஒரு குறைந்த நேரத்துல நிறைய தகவல்களை வழங்குவதற்கு, ஒரு குறைந்த நேரத்துல நம்மள என்டர்டெயின் பண்றதுக்கு அப்படிதான் என்னாச்சு அந்த ஷார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஷார்ட் வீடியோஸ் என்னாச்சு கிரியேட் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ஷார்ட்ஸ் உட்காந்து அதுலயே அடுத்த ஸ்க்ரோல் ஒண்ணு முடிஞ்சதா 30 செகண்ட் அடுத்தது, அடுத்து 45 அடுத்தது. சோ அப்போ அந்த அல்காரிதம் எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, எந்த ஒரு வீடியோவை ஷார்ட் வீடியோவை அது அடுத்தடுத்து வந்துட்டே இப்போ ஒரு 30 செகண்ட் வீடியோ எல்லா ஷார்ட்ஸும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த வீடியோ 25 செகண்ட்ஸுக்கு குறையாம நம்ம என்ன பண்றாங்க இந்த யூசர் பாக்குறாங்க. அப்போ அது அவங்களுக்கு என்ன இருக்குது பிடிச்சிருக்குது. அப்போ அதோடு தொடர்புடைய வீடியோக்கள் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கும். சில வீடியோஸ் நம்ம 5 செகண்ட்ல ஸ்கிப் பண்ணுவோம், சில வீடியோஸ் 3 செகண்ட்ல ஸ்கிப் பண்ணுவோம். அப்போ இந்த டைம் என்ன நோட் ஆகும். அப்போ இது 3 செகண்ட்ல ஸ்கிப் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் என்ன பண்ணலாம் அவங்க பார்க்கல. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகாது, பிடிக்காது. இதுதான் அந்த அல்காரிதத்தோட டிசைன். அப்போ அதனாலதான் நான் விரும்பக்கூடிய விஷயங்கள் எனக்கு திரும்ப திரும்ப என்ன ஆயிட்டே இருக்குது, ஷார்ட் வீடியோஸ்ல வந்துகிட்டே இருக்கு. அப்போ அதை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்து கொஞ்ச நேரத்துல என்டர்டெயின் பண்ணணும்னு நினைச்ச விஷயம் என்னுடைய அதிகப்படியான நேரத்தை எடுத்து உதவியான ஒன்று உபத்திரவமாக மாறிவிடுகிறது. சூப்பர், திருத்திக் கொள்வோம். இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டோட ரொம்ப முக்கியமான பகுதிகள், அதாவது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்துள்ள ராதாபுரம், நாங்குநேரி, அந்த இங்கே விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி, ஓட்டப்பிடாரம், அதே மாதிரி சாத்தூர், சிவகாசி, இன்னுமே சொல்லப்போனால் திருநெல்வேலியில் கீழே நாகர்கோயிலுக்கு கொஞ்சம் முந்தைய பகுதி. இந்த இடம் இன்னும் சொல்லப்போனால் சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரையோட வெளிப்பகுதி, பேரையூர், சேடப்பட்டி, தேனி, திண்டுக்கல், கரூர், நாமக்கல்,
சேலம் மேச்சேரி வரையிலும், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த பகுதி மாவட்டங்கள் குறைந்தபட்சமும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தோட செஞ்சி பகுதி, திருவண்ணாமலை, திருவள்ளூரோட மேற்கு பகுதி, திருத்தணி, அந்த பகுதியெலாம். நான் இதெல்லாம் என்ன சொல்கிறேங்க, அதிகமான சரிவுள்ள இடங்கள், நிலம் வந்து அந்த பகுதி மேடாகவும் இந்த பகுதி பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதி. உங்களுக்கு ஈஸியாக போர் வந்து காஞ்சு போயிடும். அப்படி காஞ்சு போச்சுன்னா, இப்போ கூட கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, யாராவது பாயிண்ட் பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்களா, புதுசாக போர் போடணும் அப்படின்னு. புதுசாக போர் போட எவ்வளோ கேட்குறாங்க? 3 லட்ச ரூபா கேட்குறாங்க. அல்லது இன்னும் ஒரு 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு போருக்கு பதிலாக 8 இன்ச்சு போடுறீங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக 4-4.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. அரசாங்கத்தில் இலவசமாக பண்ணைக்குட்டைகள் தோண்டி தர்றாங்க, வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக. அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இந்த பகுதி மக்கள் எங்கே இருந்தாலும் நம்ம மக்கள் அவங்களுடைய நிலத்தில் யாரோட நிலம் மழை பெஞ்சால் தண்ணி ஓடி வந்து ஒரு வாகா இருக்கிற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல 3 அல்லது அதுக்கு மேலே ஏக்கர் நிலம் வச்சுருக்கவங்க இந்த பண்ணைக்குட்டையை போட்டுக்கோங்க. கிணறு அல்லது போர் இதோட மேட்டு பகுதி அங்கே அந்த பண்ணைக்குட்டை போட்டுக்கணும். மழை பெஞ்சால் ஓடி வர்ற தண்ணி வந்து இந்த பண்ணைக்குட்டையில் நின்றோம். இந்த நிற்கிற மழை தண்ணீர் பூமிக்குள்ளே இறங்கி கீழே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிணறு போருக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி. நீங்கள் எங்கே தெரியுமா பாயிண்ட்டு காட்டுறீங்க? பக்கத்தில் ஏதாவது பாறை இருந்தால், பயன்படாத இடம் இருந்தால் அங்கே போய் நம்ம குளம் போடணும்னு நினைக்கிறோம். அது வந்து பள்ளத்தில் இருந்து உங்கள் போர் மேட்டில் இருந்தால், உங்கள் கிணறு மேட்டில் இருந்தால் பிரயோஜனமே இல்லை. எந்த இடத்துல பண்ணைக்குட்டையை அமைக்கணும் அப்படின்னா போர் கிணறோட மேட்டுப்பகுதியில் அமைக்கணும். இப்போ முக்கியமாக வந்து சாத்தான்குளம் ஏரியாவோ அல்லது அதை சுற்றி உள்ள ஒன்றியங்கள்லேயோ உப்புத்தன்மை ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது, எந்த பயிரும் சிறப்பாக வரமாட்டேங்குது. ஓட்டப்பிடாரத்தில் வந்து நமக்கு சுண்ணாம்புத்தன்மை அதிகமாக இருக்குது, பேரையூரில் சுண்ணாம்புத்தன்மை அதிகமாக இருக்குது, சிவகாசியில் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் பூமிக்குள்ளே இருக்க மண்ணை குளிர வச்சு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சூடை வெளியே அனுப்பிச்சு. சூடுங்கிறது என்ன? மண்ணுக்குள்ளே இருக்க சுண்ணாம்பு மேலே தண்ணி விழுகும்போது பொறிஞ்சிச்சுன்னா ஒரு ஒன்று வரும் இல்லைங்களா, ஒரு சூடு, அந்த சூடை சொல்கிறேன். அந்த சூடை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா சுண்ணாம்பு வந்து உங்களுக்கு நல்ல பலனுள்ள மண்ணாக மாறும். அப்படி மாறணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த பகுதி மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தயவுசெய்து இப்போவே விண்ணப்பிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறை ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலையா, பக்கத்தில் இருக்க யூனியன் ஆஃபீஸ்க்கு போங்க, பிடிஓ ஆஃபீஸ்க்கு. அங்கே வேளாண்மை துறை அலுவலகம் இருக்கும், அங்கே ஒரு இன்ஜினியர் இருப்பார், அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் கொடுங்க. அதுவும் தெரியலையா, உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போங்க, உங்கள் கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுங்க. உங்கள் பேர், ஃபோன் நம்பரோட, பெறுநர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த மாவட்டம், ஐயா என்னுடைய நிலம் இந்த சர்வே நம்பரில் இந்த ஊரில் இந்த பகுதியில் இருக்குது, எனக்கு ஒரு பண்ணைக்குட்டை அமைத்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோதாங்க. அல்லது ஒரு குளம் அமைத்து தருமாறு, உங்களுக்கு எது பிடிக்குதோ, எந்த வார்த்தையை உபயோகப்படுத்த முடியுமோ அப்படி பண்ணுங்க. ஆனால் தயவு செய்து பண்ணுங்க. அடுத்த மாதம் பணம் வரப்போகுது, அதாவது செப்டம்பரில் பணம் வந்துடும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பருக்குள்ளே இந்த குளத்தை அமைச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த போரும் கிணறும் சூப்பர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு புது கிணறு தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை, புது போர் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறப்ப காசு மிச்சமாகும், அடுத்த வேலையை பார்க்கலாம். சரிங்களா? இலவசமாக பண்ணித்தராங்க அரசாங்கத்தில், தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று, இப்போ அதுவே நமக்கு உபத்திரமா ஆயிடுச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன? ஸோ அடுத்தது என்ன, நிறைய ப்ரொடக்டிவிட்டி அப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்டு டிவைஸாக இருக்கலாம், ஐஓஎஸாக இருக்கலாம். அதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராக்கிங் சிஸ்டமாக இருக்கலாம். அப்போது முந்தி வந்து ஒரு ஊருக்கு பயணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேருந்து எங்கே வருது என்ன ஏதுங்கிற அந்த டிரைவருடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவர் இங்கே வரோம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்புவோம். மேபி அப்போ தான் கிளம்பியிருப்பாரு, நான் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சு பாதியில் வரேன்னா அதைத்தான் என்ன பண்ணுவோம், நம்புவோம்.
நீங்கள் இந்த ட்ராக்கிங் அப்ளிகேஷன்ஸ் அதை வந்து எளிதாக்கி இருக்குது. என்ன அப்படின்னா அந்த பேருந்து எங்கே வருது, நான் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகணும், இதெல்லாம் நமக்கு தெரிவதற்கு. ஒருவேளை நம்ம ஊருக்கு போகிறோம், அப்போ ஊரில் நம்மளை பிக்கப் பண்ண கரெக்டான டயத்துக்கு வரணும், ஒரு நம்ம தூங்கிட்டோம்னா நம்ம எழுப்பி விடணும் அப்படின்னா அப்போ அந்த ட்ராக்கிங்கை நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம அனுப்புகிறப்போ அவங்க அதை பார்த்துட்டு ஓகே இந்த இடத்துல வராங்க, நம்ம இப்போ போகலாம், இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும். இதே விஷயம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ஜிபிஎஸ் லொகேஷன்ஸ் வச்சு நம்ம எங்கே இருக்கிறோம் என்னங்கிறதுக்காக ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரைவசின்னு இருக்கும். சில விஷயங்கள் நம்ம சில வீட்டில் சொல்லிட்டு போவோம், சில விஷயங்கள் சொல்லாமல் போவோம். நீ இப்போ எங்கே இருக்கிற, உடனே என்ன பண்ணும், லொக்கேஷனை அனுப்பு, நான் அந்த லொக்கேஷனை பார்க்கணும், நீங்கள் தான் இருக்கியா, நான் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த ப்ரைவசிக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சொல்லலாம். சில விஷயங்கள் நம்முடைய வேலையை ஒழுங்குபடுத்துவதற்காக என்ன பண்ணியிருப்போம், ரிமைண்டர்லாம் என்ன பண்ணியிருப்போம், அப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த அப்ளிகேஷன்ஸ் நாளோட என்ன ஆகும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்முடைய தனிப்பட்ட தகவல்களை பிறருக்கு பகிரும் வண்ணம் என்ன ஆயிடும். அப்போ நம்மக்கிட்ட ஒரு பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போய்விடுகின்றது. அப்போ உதவிக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று உபத்திரவமாக மாறிவிடுகிறது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்போ காடை முட்டை அதோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தானே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் வந்து கோழி முட்டை சாப்பிடுவாங்க, காடை முட்டை இது வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறவங்களும் இருக்காங்க. சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சாப்பிடாதவங்களுக்காக சொல்கிறேன். விரும்புகிறவங்க சாப்பிடலாம், தப்பு இல்லை. நன்மை என்ன அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போது காடை முட்டையிலையும் பார்த்திங்கன்னா புரதம் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, B12 இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய இருக்கிறதுனால கண் பார்வைக்கு நல்லது, நினைவாற்றலை அதிகரிக்க நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ரத்த சோகை இல்லாமல் பாதுகாக்கும், உடல் எடை கட்டுப்படுத்த நமக்கு காடை முட்டை நல்லது. அப்புறம் உடலுக்கு உடனடியாக நல்ல ஆற்றலை கொடுக்கும், நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஆற்றல் கொடுக்கும், சுறுசுறுப்பாக வச்சுக்கலாம். இது வந்து கோழி முட்டையை விட காடை முட்டை எளிதில் ஜீரணமாகும். அப்போ குழந்தைங்க வயசானவங்களுக்கெல்லாம் எனக்கு சரியாக ஜீரணம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் கோழி முட்டைக்கு பதில் இந்த காடை முட்டை கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து கட்டாயம் மூளை வளர்ச்சிக்கு இதில் உள்ள கோலின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நரம்பு மண்டலம் செயல்படவும் இது சிறந்தது காடை முட்டை. அதனால இப்போ வந்து பிபி அப்புறம் பக்கவாதம் வந்த பேஷண்ட்டு, நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க, சியாட்டிக்கா பெயின் இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட டே டைம் இந்த காடை முட்டை எடுக்கலாம். அது இல்லாமல் முக்கியமாக விட்டமின் ஏ இருக்கிறதுனால நமக்கு பல நோய்கள்லேருந்து நோய் வராமல் பாதுகாக்கும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக இந்த அலர்ஜி, ஆஸ்மா போன்ற பேஷண்ட்டுக்கு கோழி முட்டை சாப்பிட்றத விட, சிக்கன் சாப்பிட்றத விட காடை முட்டை சாப்பிடலாம். முக்கியமாக ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், அழகாக இருக்கும், சருமம் நல்லா இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். இதில் உள்ள புரதம் வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி, ஆஸ்மா, ஒவ்வாமை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க கூட இது சாப்பிட்டா பிரச்சனை இருக்காது. அதனால தான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறோம். அதாவது கோழி முட்டைக்கும் காடை முட்டைக்கும் அது ஒத்துக்கிறவங்க அது சாப்பிடலாம். இப்போது அலர்ஜி, ஆஸ்மா உள்ள பேஷண்ட்க்கு நார்மல் கோழி முட்டையை விட காடை முட்டை சிறந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் நம்முடைய உதவிக்காக நாம் உருவாக்கிய சில நல்ல தொழில்நுட்பங்கள் நம்முடைய நேரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கின்றது. அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது புதுசாக நமக்கு ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா வேலையை சுலபமாக்குறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் இப்போ நம்ம அது எப்படி பயன்படுத்துகிறோன்னா எல்லா விஷயத்துலையும் அதை தான் நம்ம வந்து நம்பிட்டு இருக்கோம். நம்மளுடைய திறமைகளை நம்ம வந்து அதை உருவாக்காமல் ஏஐ நம்பிட்டு இருக்கோம். ஏதாவது பாட்டு வேணுமா, இல்லை ஏதாவது கண்டென்ட் வேணுமா, ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு நல்லா எடிட் பண்ணி வேணுமா, எல்லாமே அதுக்கிட்ட கேட்டோன்னா அது எளிமையாக பண்ணி கொடுத்துருது. ஆனால் நம்ம மூளைக்கு வேலை இல்லாமல் அது செஞ்சுறதுனால நம்மளுடைய மூளை என்ன ஆகுதுன்னா யோசிக்காம அப்படியே நம்பி இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நிச்சயமா இது வந்து நம்ம மாதா தொலைக்காட்சியில உலக தொடர்பு வாரத்தை சிறப்பிக்கிற பொழுது எல்லையில்லா ஒரு கண்டென்ட் பேசினாங்க. திருவாளர் பாலாஜி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தாரு. அப்ப அவர் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு ஏஐ இல்லாமல் நம்மளால என்ன பண்றது இருக்க முடியாது. ஏஐ பயன்படுத்த தெரிந்தவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பும் அதிகமாக என்ன பண்ணும் இருக்கும். ஆனா ஏஐ வந்து ஒருத்தருடைய வேலை வாய்ப்பை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது.
அப்போ நான் அந்த ஏஐ பயன்படுத்தி எப்படி என்னுடைய வேலையை எளிதாக்குகிறேனோ அதே போல என்னுடைய திறமைகளையும் அதுல நான் உள்ள செலுத்தி அதோடு நான் வேலை பார்க்க என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அது கொடுக்கறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றதோ கொடுக்கறத அப்படியே நம்புறதோ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. எனக்கு என்ன வேண்டும், அந்த தகவல்களை உறுதிப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், நான் அதுல கொஞ்சம் ஆய்வு செய்து நான் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் அதை நான் முறையாக கையாள முடியும். ஸோ அது வந்து ஒரு திறமையான ஒரு அடிமையா நம்ம என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். ஆனா அது நம்மளோட மாஸ்டரா என்ன பண்ணிடக்கூடாது, மாற்றிவிடக் கூடாது. அதுல நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஆனா ஒருவேளை அதை நம்ம ஆப்போசிட்டா செஞ்சோம்னா அதுவும் நம்முடைய நேரத்தை விரயம் செய்து உதவியான ஒன்று உபத்திரவமாக மாறிவிடும். சிறப்பான நாள் நிறைய டெக்னாலஜி நம்ம நாள்தோறும் என்ன பண்றோம், கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாமே மனிதனுடைய வேலையை எளிமையாக்குவதற்காக. ஆனா அது காலப்போக்கில் நாமே என்ன பண்றோம், அதுக்கு அடிமையாக மாறிவிடுகின்றோம். அதுல இருந்து விடுபடுவதற்கான நல்ல ஒரு விழிப்புணர்வை கடவுள் நீங்க நம்ம கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யார் யார் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். வில்சன் இன்று தனது 2ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா பார்த்திபன் ஆனந்த்ராஜ், அம்மா வேத அர்ச்சனா மேரி, மாமாக்கள் அன்பு பிரவீன் ராஜ், வினோத் வேதநாயகம், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோளம் பகுதி பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாட எல்லாருக்காகவும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எசாயா 43:1. அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன் என்கிறார் ஆண்டவர். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்துவோம், நல்ல சமுதாயம் படைப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்ப்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை. ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.